Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் வீட்டில் எப்படி சிம்பிளாக வேணும் கீச்சனை எப்படி ரெடி பண்ணி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கீச்சனில் குட் லக்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இது நீங்கள் கிஃப்டாகவும் தரலாம், நல்லாவே இருக்குது. யாரோ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்ம இதை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ வேறு எதாவது கண்டென்ட் போட்டு கொடுத்துடலாம். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் வந்திருக்கு, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வந்து கலராக வேணால் கலராக கொடுத்துக்கலாம், இல்லை ரெசினில் வந்து கீச்சனை வந்து கலர்னா அது கூட கொடுத்துக்கலாம். நான் எல்லாமே ஒயிட்டில் தான் கொடுத்துருக்கேன், லெட்டர் மட்டும் பிளாக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. சரி, இப்போ அதை வாங்க இதை எப்படி செய்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணி சொல்லி தெரியும். சரி வாங்க இப்போது இதை எப்படி செய்யணும்னு சொல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்தி தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெசினு, பார்ட் ஏ, பார்ட் பி, அப்புறம் அதுக்கு தேவையான மோல்டு நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது மோல்டு, அப்புறம் அது தேவையான கண்டென்ட்டு நான் குட் லக்னு கண்டென்ட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம கீச்செயின் ஒன்று ரெடி பண்ணோம். சரி வாங்க எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோல்டு ஆர்டர் பண்ணது ஃபஸ்ட்டு எடுப்போம். ஸோ அது கூட சேர்த்து ஆர்டர் பண்ணேன், நமக்கு தேவையானது அதை மட்டும் எடுத்துப்போம். ஸோ அந்த மோல்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மிச்சதெல்லாம் தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது சர்க்கிள் ஷேப்பில் மோல்டு இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ மோல்டு கிடச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இருக்கிற குட் லக்கை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ யூஸ்வலாக நம்ம முன்னாடிலாம் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்படி வச்சுருந்தோம், இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி இது பாருங்கள், இதில் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு நமக்கு எடுத்த கண்டென்ட்டை. இப்போ என்னென்னா நம்ம வந்து ரெசினை வந்து இதில் வந்து ஊற்றணும். இப்போ ரெசின் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து 100:16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். ஸோ இதுக்கு தேவையான ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கலர் வேணுன்னா கலர் கூட மிக்ஸ் பண்ணி இது ஊற்றி பண்ணிங்க. நான் இப்போ கலர் தேவையில்ல, வெறும் இந்த ஒயிட்டில் மட்டும் ஊற்றி ரெடி பண்ண போகிறேன். சரி இப்போ வாங்க இதை இப்போ வந்து ரெசின் ஊற்றி இதை ரெடி பண்ணுவோம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் ஊற்றியிருக்கேன், எந்த கலரும் மிக்ஸ் பண்ணல, பியூர் ஒயிட்டில் தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு இந்த ரேஷியோ 100:60 ஏற்ற மாதிரி இதுக்கு வந்து 20:12 ஊற்றிருக்கேன். பார்ட் ஏல 20யும் பார்ட் பியில் 12ம் ஊற்றிருக்கேன். கொடுத்துருக்க ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். வாங்க இதை காய வைப்போம். காயத்துக்கு ஒரு நாள் ஆகும், ஒரு நாள் காய்ந்தால் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா நல்லா காய்ந்தாலும் ஒரு 4 to 5 hours கழிச்சு என்ன பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ இதுமாரி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று வச்சுருப்பேன். இதை வச்சு என்ன பண்ணோம், இது மேலே வந்து வச்சு இன்சர்ட் பண்ணணும். இப்போ வச்சு அது வந்து லிக்விடாக இருக்கும், அது இந்த வெயிட் தாங்காமல் அப்படியே உள்ளே போயிடும். அதனால் ஒரு 4 to 5 hours கழிச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா டைட் ஆகிடும். அப்போ வச்சிங்கன்னா இது வந்து ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வைக்கல, ஸோ அந்த டைமில் வைக்கலாமேனு. ஸோ வைக்கும்போது நம்ம இதில் ஹோல்ஸ் போட்டுட்டு இதை வச்சுட்டு நம்ம வந்து கீச்செயின் மாட்டிடலாம். அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறது வசதியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், எடுக்கும் போது வந்து பிஞ்சில் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் வச்சு நம்ம கீச்செயின் யூஸ் பண்ணி அப்புறம் எடுப்போம். சரி வாங்க இதை ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டு கீச்செயின்லாம் மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிச்சு. ஸோ மேலே வந்து ஹோல்ஸ் போட்டு ஒட்டிட்டு கீச்சனும் மாட்டிட்டேன்.
அப்போ தான் எடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ எடுக்க ரொம்ப கஷ்டமாகும். ஸோ இதெல்லாம் வச்சு கொஞ்சம் இழுக்கிறது கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதான் முன்னாடி சொன்ன மாரி முன்னாடி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சம் நம்ம ஃபோல்ட் பண்ண இப்போ ப்ரெஸ் பண்ணி எடுக்க இது நான் வந்து இதை அப்படியே பிஞ்சிட்டு வந்துச்சு, மடங்க இதை அப்படியே பிஞ்சு வந்துச்சு. ஸோ அந்த தப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஸோ கீ செயின் மாட்டிட்டு இப்போ வந்து ஃப்ரீயாக இது இழுக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இதுக்கு நம்ம வந்து பேலன்ஸாக இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கிறது கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதை வச்சேன். ஸோ பார்த்திங்கன்னா உடனே வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது எதுவும் ஆகலை, இதுவும் வந்துச்சு, நல்லாவே இருக்குது. ஸோ யூஸ்வலாக பண்ணும்போது இந்த சைடில் பேர் வச்சதுனால கிளியராகவே இருக்கும். நான் இப்போ ஆப்போசிட்டில் வச்சதுனால ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சைடில் பேர் தெரியும். ஸோ அடியில் வச்சுருப்பேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது, அந்தளவுக்கு வெயிட் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு கீச்சனாக தரலாம். ஸோ நீங்களும் கூட ஏதாவது கீச்சன் ரெடி பண்ணி நீங்களும் கூட யூஸ் பண்ணிடலாம். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது கலர் வேணால் கலரை மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், அப்போ நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு ஒயிட்டில் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு நான் ஒயிட்டில் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீட்லேயே கீ செயின் ரெடி பண்ணு சொல்லி பார்த்துட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.